இரு நல்லா உட்காந்துக்கோ. பாசி வச்சிட்டியா? போலாமா? போலாம். எப்போ வந்து ஊர்ல இருந்து? இப்பதான் வரேன். அப்படியா? ஆமா. அங்கெல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே தான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சுட்டு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஒரு கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ்ல 2 சீட்டு காலியா இருக்கான். அதுல சேர்ந்து நீ படிக்கிறியா? மேனேஜ்மெண்ட் கோட்டால எப்படி? அங்க ஒரு வருஷத்துக்கே ஃபீஸ் 10 லட்சம் 15 லட்சம்னு கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவும் நீ கட்ட வேண்டியது இல்ல. கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜ்ல என்ன ஃபீஸோ அதுதான் அங்கேயும். ஹாஸ்டல் ஃபீஸ் கூட ரொம்ப கம்மி தான். அத கூட நீ கட்ட வேண்டியது இல்ல. என்னடி சொல்ற? ஆமாண்டி, உண்மைதான். அப்படின்னா அங்க கிறிஸ்டியன்ஸே நிறைய பேர் இருப்பாங்கல்ல, எனக்கு எப்படி சீட் கொடுப்பாங்க? அவங்க இந்துவுக்கு உதவணும்னு நினைக்கிறாங்க. எனக்கா? இந்துக்காரங்களுக்கு. அந்த அளவுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவங்களா அவங்க? கிறிஸ்டியானிட்டி ஃபார் சர்வீஸ். உனக்கு ஓகேனா சொல்லு, உடனே நான் ஏற்பாடு பண்றேன். அது எப்படிங்கறதெல்லாம் நீ கேட்காத. ஆனா ஒண்ணு நீ செய்யணும். என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். இந்துங்கிற பேரை கிறிஸ்டின்னு மாத்த சொல்ற. சரி, கிறிஸ்துவர்களா கன்வெர்ட் ஆனோம்னா எஸ்சில இருந்து பிசிக்கு போயிடுவோமே, அப்ப எஸ்சி பட்டியல இருந்து தூக்கிடுவாங்களே. அட நீ ஒண்ணு, நாங்களே கிறிஸ்தவங்க தான். ஆனா எங்க வீட்டுல எல்லாரும் இந்து ஆதி திராவிடர் தான் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கோம். நான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் சேர்ந்ததும் எஸ்சி கோட்டால தான். எங்க அப்பா இப்போ மாவட்ட கல்வி அதிகாரியா ப்ரமோஷன் ஆனதும் எஸ்சி கோட்டால தான். சர்ச்சில் தான் என் பேரு கிறிஸ்டினா, சர்டிபிகேட்ல என் பேரு கிருத்திகா. நீ கூட என் பேரு கிருத்திகா தானே நினைச்சிட்டு இருக்க. இந்த வருஷம் மட்டுமே நம்ம ஊர்ல இருந்து 2 பேர் மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்துருக்கோம். நான் ஒண்ணு, இன்னொன்னு ஜாஸ்மின். ஜாஸ்மினா? ஓஹோ. நம்ம ஊர்லயே 2 பேர். இப்ப நம்ம மாவட்டத்துல எத்தனை பேர் இருப்பாங்க? உலகம் முழுக்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. இவ்வளவு பேரும் எஸ்சி கோட்டாவை தவறா பயன்படுத்தி நம்ம உரிமைகளை பறிச்சாங்கன்னா இப்ப நம்ம நிலைமை. ஓகே டி, பாய். பாய்.